உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்றது பிடிக்குமா, சாம்பார் சாப்பிட்றது பிடிக்குமா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு புரியல. என்னடா கூமுட்ட மாதிரி கேள்வி கேட்குற, பொங்கலையும் சாம்பாரையும் சேர்த்து தானடா சாப்பிடுவாங்க அப்படின்னு பதில் சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தலித்தா இல்லை கிறிஸ்துவரா அப்படிங்கிற கேள்வியும். ஃபேஸ்புக்கில் ரீசெண்டாக ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அந்த மீம்ஸில் வந்து தர்மாடி தர்மலிங்கம் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலில் இருந்து அந்த மீம்ஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, அந்த அயன் படத்தில் ஒரு காட்சி வரும் இல்லையா, அந்த சூர்யா வந்து ஒரு மொபைல் ஷாப்பில் நின்றுட்டு இருப்பார். தமன்னா வந்து அந்த மொபைல் ஷாப்பில் அவரோட அண்ணனோட மொபைல் ஷாப்பு தான். அந்த மொபைல் ஷாப்புக்கு ஒரு மொபைல் வாங்க வருவாங்க. அப்போ மொபைல் வாங்கிட்டு அந்த மொபைலை செக் பண்ணுறதுக்காக சூர்யாவுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அந்த நடிகையை பிடிக்குமா இந்த நடிகையை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார். இந்த காட்சி அமைப்பை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் தலித்தா இல்லை கிறிஸ்துவரா அப்படின்னு தமன்னா கேட்குற மாதிரியும், அதுக்கு சூர்யா வந்து சமுதாயத்துக்காக நான் கிறிஸ்துவங்க, சலுகைக்காக நான் தலித்துங்க அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. ஒன்றா நம்பர் கூமுட்டத்தனமான ஒரு மீம்ஸ். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏன்னா இதில் தலித்துங்கிறது சாதி, கிறிஸ்துவங்கிறது மதம். இப்படி சாதியும் மதத்தையும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் அதுவா இதுவா அப்படின்னு கேட்குறது வந்து இது எந்த மாதிரியான ஒரு கேள்வின்னு தெரியல. மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த கேள்வி வந்து ஏதோ ரொம்ப பெரிய ஒரு அறிவாளித்தனமான கேள்வி மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து ஒரு தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கூமுட்டத்தனமான ஒரு கேள்வி தான். நம்ம எதை வச்சு இந்த கேள்வி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா, இதில் வந்து சலுகைக்காக தலித்து அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ தலித்துகள்னால் வந்து சலுகை இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடை மீன் பண்ணுறாங்க. இடஒதுக்கீடுங்கிறது சலுகை அப்படிங்கிற மீனிங்கில் பேசுகிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இடஒதுக்கீடுங்கிறது சலுகை கிடையாது, அது உரிமை. இந்த இடஒதுக்கீடை வந்து சலுகை 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 அப்படின்னு சொல்கிறது மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த உரிமையை பெறக்கூடிய அந்த தலித் மக்கள் வந்து இடஒதுக்கீடை சலுகைன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கமாகவோ, இல்லை பிற சாதி மக்கள் இருப்பாங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்டவரோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ, அவங்க மனசில் வந்து இந்த தலித்னாலே வந்து அவங்க சலுகை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கும் தான் இந்த மாதிரி இடஒதுக்கீடுங்கிறது சலுகை சலுகை சலுகைங்கிற அந்த ஒரு கோஷத்தை வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த கும்பல் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நாட்டில் எல்லா சாதி மக்களுமே வரி கட்டுறாங்க. தலித்துகள் வரி கட்டுறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வரி கட்டுறாங்க, எல்லாருமே வரி கட்டுறாங்க. அந்த வரி பணத்திலிருந்து தான் இந்த மொத்த நாடுமே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற கல்வி நிலையங்களாக இருக்கட்டும், இல்லை அரசு வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த மக்களோட வரி பணத்திலிருந்து தான் செயல்படுத்தப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த கல்வி நிலையங்களில் படிக்கிறதுக்கும் அரசு வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் எல்லா சாதி மக்களுக்கும் சம உரிமை இருக்குது. அதனால் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட சொத்து பிரிக்கிற மாதிரியான ஒரு கதை தான். எல்லாரும் வரி கட்டியிருக்காங்க. எங்கள் சொத்து எங்களுக்கு வேணும், எனக்கு சேர வேண்டிய சொத்தை சரிவாரியை பிரித்து கொடுங்க, எங்கள் பங்கு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த உரிமையை கேட்குறதான் இடஒதுக்கீடுங்கிறது. அப்படி சொத்து பிரிக்கும் போது என் பங்கு எனக்கு வேணும்யா அப்படின்னு கேட்குறது எப்படி சலுகையாகும்? அது உரிமை தானே. வரி கட்டும் போது மட்டும் எல்லா சாதி மக்களும் சமமாக வரி கட்டுதோம். அந்த வரியில் உருவான இந்த கல்வியவும் இந்த அரசு வேலை வாய்ப்புகளையும் நாங்கள் திருப்பி கேட்கும்போது மட்டும் அதை வந்து சலுகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா?